ஓம் நம சிவாய. ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மகாபெரிவா மிராக்கிள் யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய அனைத்து ஆன்மீக நண்பர்களுக்கும் மகா சிவராத்திரி நல்வாழ்த்துக்கள். நாளைக்கு, அதாவது 26ஆம் தேதியான நாளைக்கு பார்த்திங்கன்னா மகா சிவராத்திரி ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்பட இருக்குது. எல்லோருமே பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பிளானிங்கில் இருப்பீங்க. எந்த கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரியான, என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிற ஏகப்பட்ட பிளானிங் எல்லாருக்குமே இருக்கும். என்னதான் வேலைக்கு போனாலும் எல்லோருமே என்ன பண்ணுங்க அப்படின்னு கேட்டால், கட்டாயம் சிவாலயத்துக்கு கண்டிப்பாக போய் தரிசனம் பண்ணி வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அது கூடவே அற்புதமான ஒரு வழிபாட்டு முறையை நான் இப்போ சொல்ல போகிறேன். அதையும் சேர்த்து நீங்கள் சிவாலயங்களுக்கு போகும்போது அங்கே இருக்கக்கூடிய சிவனுக்கு நீங்கள் அர்ச்சனை செஞ்சு வழிபாடு செய்யணும். அது எப்படி செய்யணும், என்ன செய்யணும், இது பண்ணுறதுனால நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே நான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ண போகிற எந்த ஒரு வீடியோஸோட அப்டேட்டாக இருந்தாலும் அது முக்கியமான அப்டேட்டாக இருக்கும் கண்டிப்பாக. அதனால் அந்த அப்டேட் எல்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? அது கூடவே உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர்கள் யாராச்சும் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பொதுவாகவே சிவ வழிபாடுங்கிறது இவங்க தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விதி விலக்குகள் கிடையாது. யார் வேணும்னாலும் பண்ணலாம். அதுலேயும் குறிப்பாக வாழ்க்கையில் ரொம்ப ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய மக்கள் யாராக இருந்தாலும் சரி, ஒரு முன்னேற்றம், பொருளாதார முன்னேற்றமாக இருக்கட்டும், அது இல்லாமல் தொழில் ரீதியான முன்னேற்றமாக இருக்கட்டும், இல்லை வேலை விஷயமாக இருக்கட்டும், இல்லை குடும்ப பிரச்சனைகள், இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதில் ஒரு தீர்வு கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய யாராக இருந்தாலும் அவங்க எல்லோருமே கட்டாயம் இந்த மகா சிவராத்திரி நாளான இந்நாளைக்கு, ஓகேவா, இன்றைக்கி கட்டாயம் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த ஒரு வழிபாட்டை தாராளமாக அவங்களால செய்ய முடியும். ஓகேவா? ரொம்ப ஒரு பணத்தை செலவு பண்ணி பண்ணக்கூடிய வழிபாட்டு முறைகள்லாம் கிடையாது. இது ஒரு சிம்பிளான ஒரு வழிபாட்டு முறை தான். ஆனால் அது மூலயமா கிடைக்கக்கூடிய பலன்கள்னு பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குது. இந்த மாதிரியான வழிபாட்டு முறைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு தாந்திரிக முறையான வழிபாட்டு முறைகள். இதெல்லாம் நீங்கள் வெளியே ஒரு ஜோசியர்ட்டையோ இல்லை தெரிஞ்ச யார் மூலியமாவோ கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு 5000 10,000 பணம் கட்டி தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வழிபாட்டு முறைகளை நம்ம இந்த ஒரு வீடியோ மூலயமா உங்களுக்கு, அதாவது நம்ம சேனலை ஃபாலோ பண்ணக்கூடிய ஆன்மீக நண்பர்களுக்கு நம்ம இன்ஃபர்மேஷனாக சொல்கிறோம். அதை பயன்படுத்திக்கோங்க. சரியா? பொதுவாகவே மகா சிவராத்திரி அன்னைக்கு 2 விதமான பக்தர்கள் இருப்பாங்க. அதாவது சிவாலயங்கள், அதாவது இரவு நேரத்தில் ராக்காலத்தில் பார்த்திங்கன்னா, அதாவது சிவராத்திரி அன்னைக்கு நடக்கக்கூடிய, அதாவது 6 மணிக்கு மேலே, ஈவினிங் 6 மணிக்கு மேலே நடக்கக்கூடிய பூஜைகளில் கலந்துக்கக்கூடிய பக்தர்கள். 4 கால பூஜை நடக்கும். ஈவினிங் பார்த்திங்கன்னா 7 மணிக்கு ஒரு பூஜையும், 10 மணிக்கு ஒரு பூஜையும், காலையில் 1 மணிக்கு ஒரு பூஜையும், அதுக்கப்புறம் பிரம்ம முகூர்த்தத்தில் 4 மணிக்கு ஒரு பூஜையும் நடக்கும். அதில் பிரம்ம முகூர்த்தத்தில் நடக்கக்கூடிய அந்த 4 மணிக்கு நடக்கக்கூடிய பூஜை ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பூஜையாக. இந்த 4 கால பூஜைகளில் ஏதோ ஒரு கால பூஜையிலையாவது கண்டிப்பாக எல்லோருமே கலந்துக்கோங்க. சரியா? உங்கள் வீடுகளுக்கு பக்கத்தில் கண்டிப்பாக சிவாலயங்கள் இருக்கும். அதில் போய் நீங்கள் கண்டிப்பாக கலந்துக்கோங்க. இந்த வழிபாட்டு முறையை 2 முறையாக பிரிக்கலாம். அதாவது கோவிலுக்கு போகக்கூடிய ஆன்மீக நண்பர்கள், அப்படி இல்லை சில பேர்லாம் வீட்லேயே இருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சிவராத்திரி கொண்டாடுவாங்க, அதை வழிபாடு பண்ணுவாங்க. ஓகேவா? அவங்களுக்கு உண்டான ஒரு வழிபாட்டு முறை. 2மே வேறு கிடையாது, சேம் தான். பட் ஒரு சின்ன ப்ரொசீஜர் மட்டும் மாறும். அதில் முதல்ல சொல்ல போகிறது யாருக்கு அப்படின்னு கேட்டால், இந்த சிவாலயங்களுக்கு போய் வழிபாடு பண்ணக்கூடிய அன்பர்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது நான் இப்போ சொல்கிறேன். தெளிவாக விளங்கிக்கோங்க. இந்த ஒரு வழிபாட்டுக்கு தேவையான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், வில்வ இலைகள். வில்வ இலையினோடனே உங்களுக்கு காமனாக எப்போவும் சொல்கிற பரிகாரம் தான் சொல்ல போகிறாங்க, வழிபாட்டு முறை தான் நினச்சிக்க வேணாம். இதில் இருக்கக்கூடிய தாந்திரிக முறை வேறு மாதிரியான முறையாகும். ஓகே, அதனால் முழுசாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும். வில்வ இலைகள் எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 21 இலைகள் இருக்கணும். ஓகேவா? அதுலேயும் எந்த விதமான டேமேஜ் இருக்கக்கூடாது வில்வ இலைகளில். அப்படி வில்வ இலைகளை நீங்கள் கடையில் வாங்கி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், சுத்தி பண்ணணும். சுத்தி அப்படிங்கிறது நம்ம நிறைய பேருக்கு என்னங்கிறது தெரியாது. ஆனால் அது என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. அது விட ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு கேட்டால், இந்த வீடியோவோட எண்டில் ஒரு முக்கியமான மூல மந்திரம் நான் சொல்ல போகிறேன். ஓகேவா? தாந்திரிக் மந்திரா. ஓகேவா? அந்த மந்திரத்தை பயன்படுத்தி தான் இந்த ஒரு வழிபாடு முறையே இருக்குது. அதோட மூலாதாரமே இது தான், இந்த மந்திரம் தான். ஓகேவா? அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்.
கோவிலுக்கு போய் வழிபாடு பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, வீட்டில் வழிபாடு பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, இந்த ஒரு சுத்தி முறையை செய்யணும் வில்வ இலையில். அது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சின்ன கிண்ணத்தை எடுத்துக்கோங்க. கிண்ணத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க, சுத்தமான தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் என்ன பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டால் பன்னீரை கலந்து அதில் இந்த வில்வ இலைகளை ஒரு 48 நிமிடங்கள், அதாவது ஒரு 48 நிமிடமாவது ஊற வைக்கணும். ஓகேவா? ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து என்ன பண்ணுங்க அப்படின்னு கேட்டால், அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இலைகளுக்கும் சந்தனம், குங்குமம் போட்டு வைங்க. அப்படி சுத்தி செய்யப்பட்ட இந்த 21 வில்வ இலைகளையும் நீங்கள் எடுத்துக்கிட்டு நீங்கள் கோவிலுக்கு போகிறீங்கனாலும் போங்க. ஓகேவா? 4 கால பூஜைகளில் ஏதோ ஒரு கால பூஜையில் கலந்துக்கோங்க. கலந்துக்கிட்டு அந்த வில்வ இலைகளை கையில் வச்சு, நான் இந்த வீடியோவோட எண்டில் கொடுக்கக்கூடிய அந்த மூல மந்திரத்தை நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டால், 21 முறை உச்சாடனம் பண்ணுங்கள் கோவிலில் நின்றுக்கிட்டு. ஓகேவா? உச்சாடனம் பண்ணிவிட்டு அந்த வில்வ இலைகளை உள்ள சுவாமிக்கு என்ன பண்ணிடுங்க, சமர்ப்பிச்சிருங்க. அது ஐயர் கொண்டு போய் அங்கே அர்ச்சனை பண்ணணும், இல்லைன்னா சுவாமி மேலே சமர்ப்பிக்கணும். அது மட்டும் நீங்கள் பாருங்கள். ஓகேவா? அது பண்ணுறாங்களா அப்படிங்கிறது பார்த்துக்கோங்க. ஓகேவா? இது மட்டும் நீங்கள் கோவிலுக்கு போகக்கூடிய நண்பர்கள் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அது வீட்டில் இருந்து வழிபாடு பண்ண போகக்கூடியவங்க ஏதோ ஒரு கால பூஜை. ஓகேவா? ஏதோ ஒரு கால பூஜையில் 4 கால பூஜையில் ஏதோ ஒரு வேலையை என்ன பண்ணுங்க அப்படின்னு கேட்டால், வீட்லேயே சிவலிங்கம் வச்சு வழிபாடு பண்ணாலும் சரி, இல்லை சிவ ஃபோட்டோ வச்சு வழிபாடு செஞ்சாலும் சரி, அந்த ஃபோட்டோக்கு பூமாலையெல்லாம் போட்டு தீர்த்தம்லாம் வச்சு பிரசாதம் ஏதாச்சும் செஞ்சு வச்சுட்டு, அந்த சிவபெருமானுக்கு நான் கொடுக்கக்கூடிய அந்த மந்திரத்தை நீங்கள் உச்சாரணம் பண்ணிக்கிட்டு அந்த 21 வில்வ இலைகளை என்ன பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டால் அர்ச்சனை பண்ணுங்கள். சரியா? இப்படி பண்ணும்போது உங்களுடைய நம்பிக்கை எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு கேட்டால், உங்களுடைய கோரிக்கைகள் எல்லாமே 100% நடக்குங்கிற நம்பிக்கை கட்டாயம் உங்களுக்கு இருக்கணும். நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு உண்டான அந்த பலன் கிடைக்கும். ஓகேவா? இந்த வழிபாடு பண்ணுறதுல எப்பேற்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் சரி, உங்களுடைய சங்கடங்கள், கஷ்டம்னு சொல்கிறத விட சங்கடங்கள், ஓகேவா? மன சங்கடங்களாக இருந்தாலும் சரி, பணம் சம்பந்தப்பட்ட சங்கடங்களாக இருந்தாலும் சரி, பணம் பற்றாக்குறை, வறுமை, இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அது எல்லாத்தையும் மனசில் வேண்டிக்கிட்டு நீங்கள் இந்த ஒரு வழிபாடு செய்யுங்க. உங்களுடைய வேண்டுதல் எல்லாமே கட்டாயம் நிறைவேறும். அதுக்கு உங்களுடைய நம்பிக்கை கண்டிப்பாக இருக்கணும். ஓகேவா? அதனால் இந்த ஒரு வழிபாட்டை, அதுவும் இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு நீங்கள் கட்டாயம் செஞ்சுடுங்க. ஓகேவா? செஞ்சுட்டு அதோட ரிசல்ட்டு கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். ஓகேவா? அதனால் இந்த ஒரு நாளில் நீங்கள் இந்த ஒரு வழிபாட்டு முறையை மிஸ் பண்ணாமல் பண்ணுங்கள். இந்த மந்திரம் என்னங்கிறது நான் இப்போ ஸ்க்ரீனில் தரேன், அதை பாருங்கள். பார்த்துட்டு செய்யுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள், குடும்ப உறவினர்கள் யாருக்காக இருந்தாலும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? அனைவருக்கும் சிவராத்திரி நல்வாழ்த்துக்கள். நன்றி.